சரி, இது ஒரு மிராக்குலஸ் இன்சிடெண்ட். ஹஜரத் மாமா அப்படிங்கிறவங்க ஓதி பார்க்குற சாபு, கதிப்பு கட்டுற சாபு, தாயத்து முடிஞ்சு போகிற சாபு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 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 விஷயம் வந்து ஒரு ஐ ஓப்பனர், கண் திறப்பாளராக இருக்கும்போதுனால நான் சொல்கிறது. அவங்க பாதுஷா நாயகத்துடைய அந்த குத்துபு நாயகம் அவங்களுடைய நேரடி பேரர். அவங்களுடைய கிராமத்தெல்லாம் இவங்களுக்கும் வந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது அவங்க வெளிக்காட்டிக்கலை, ரொம்ப அவசியத்துக்காக அது செஞ்சாங்க. அதுக்கு நாங்கள்லாம் சாட்சியாக இருந்தோம். சரி, எனக்கு வந்து நான் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் நைட்டில் தான் ஹஜ்ரத் மாமாவுக்கு எனக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை ஒன்று என்னென்னா, 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு நான் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுவேன், மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். 10 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் ஃபஜ்ர் வரைக்கும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகும், தூக்கமே வராது. ஹஜ்ரத் மாமா தூங்கி நான் பார்த்ததே இல்லை. ஒரு 4 மணி வாக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா படுக்க போவாங்க கொஞ்சம் நேரம். அதில் ஒரு அற்புதம் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். நாங்கள்லாம் போய் காலம் விட்டுவிடுவோம். அந்த ரூமுக்குள்ளே அவங்க வீட்டில் உள்ள மனிதர்கள் அலோவ் பண்ணுவாங்க, அல்லது என்னையும் ஃபெரோஸ் கானையும் அலோவ் பண்ணுவாங்க. நானும் போய் காலம் விட்டுட்டே இருப்பேன். அப்போ ஒரு நிகழ்ச்சி வந்து அப்புறம் சொல்கிறேன் அதனால். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கவனம் கழிச்சு அப்படியே வந்துடுவாங்க. இதுதான் அவங்க தூங்குகிற நேரம். தூங்குறாங்களா இல்லை எனக்கு கூட தெரியாது. அப்போ நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அப்போது நான் ஹஜ்ரத் மாமா மாதிரி நானும் முடிச்சுட்டே தான் இருப்பேன் நைட்டில். அப்போ ராத்திரி 12 மணி 1 மணிக்கு ஒரு டிவி பார்த்துட்டு படுத்துக்கிட்டு எழுதிட்டு இருந்தேன். கம்பராமாயணம் அதுலேயும் ஒரு இங்கிலீஷ் எப்பிக்லையும் சேர்த்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து கண் கலங்கின மாதிரி, கண்ணில் தண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு. கண்ணை துரத்திட்டு பார்த்தேன், கலங்கின மாதிரி எல்லாம் தெரிஞ்சுது. 2 தெரியுது. 2 டிவி இருக்குது, 2 டேபிள் இருக்குது, 2 புக்கு இருக்குது, 2 கம்பன் இருக்கான், மில்டன் இருக்கான். பொண்டாட்டி பார்த்தா 2 பொண்டாட்டி தெரியல. 2 பொண்டாட்டியும் ஒரே மாதிரி இருக்கா. அதுதான் வருத்தம். வேறு மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. இதை கூட நான் ஜோக்காக என் நண்பர்கிட்ட சொல்லுவேன். 2 பொண்டாட்டி தெரியல, அந்த மாதிரி 2 பொண்டாட்டி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு. அவர் சொன்னார், 2 சம்பளம் வருமே அப்போ உனக்கு அப்படின்னாரு. நான் கூட சொன்னேன், ஆமாம் 2 சம்பளம் வருது, 2 பொண்டாட்டியும் கொடுத்துட்றான் அதை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இது மாதிரி என்ன பண்ணுறதுன்னா, அங்கே ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு இருந்தாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க சாருமதி, டாக்டர் சாருமதின்னு ஒரு அற்புதமான மனுஷன். அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட தான் சொல்லுவோம் நாங்கள் எல்லாத்தையும். அவங்க சொன்னாங்க, கண் பிரச்சனை உடனே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வேலூரில் உள்ள ஒரு பாப்புலர் ஐ கிளினிக் அப்படின்னு ஒரு கிளினிக் ரிப்போர்ட்டும் இருக்குது, அங்கே அனுப்பி விட்டாங்க. நான் அங்கே போய் பார்த்தேன். அவங்க ரொம்ப வேகமாக சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணாங்க. ரொம்ப கமர்ஷியலாக பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு கண்ணில் ரெட்டினால் ஏதோ கட்டி மாதிரி இருக்குது, தண்ணி மாதிரி கட்டிகிட்ருக்கு, அதுக்கு அதில் சென்ட்ரல் சீரியஸ் ரெட்டினோபதி அப்படின்னு ஒரு பேரை வச்சாங்க. இந்த பேரை வச்சு தானே வந்து ஆங்கில உள்ள மருத்துவ உலகம் நம்மளை பயமுறுத்தி பிழைச்சிக்கிட்டு இருக்குது. நமக்கு புரியாத பேர் வச்சுருவானுங்க. அதாவது ரெட்டினால் கட்டியாக இருக்குது, தண்ணி கட்டிகிட்ருக்கு, அவ்வளோதான் தமிழில். அதுக்கு சென்ட்ரல் சீரியஸ் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லி அவங்களை பயமுறுத்தி, என்னை பயமுறுத்த முடியல அப்படி சொல்லி அனுப்பிவிட்டேன். அவங்க ரொம்ப வேகமாக பார்த்ததுனால நான் நினச்சேன், ஒரு கமர்ஷியலாக சீக்கிரம் அடுத்த ஆளை பார்க்கணுன்னு அவங்க இந்த மாதிரி பார்த்தாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், நான் டாக்டர்கிட்ட வந்து திரும்பவும் அவங்க பார்த்த வேகம் எனக்கு வந்து ரொம்ப கமர்ஷியலாக தெரிஞ்சுது. கொஞ்சம் நிதானமாக பார்க்குற வேறு ஹாஸ்பிட்டல் யாராவது இருந்தால் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணாங்க. நான் சென்னைக்கு வந்தேன். ராயப்பேட்டையில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், பேர் ஞாபகம் இல்லை, அங்கே போனேன். அங்கே வந்து நிதானமாக தான் பார்த்தாங்க. காலையில் கண்ணில் அந்த ட்ராப் போட்டு விட்டு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் வந்தான். எல்லாம் பண்ணி நிதானமாக எல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க அவசரமாக பார்த்தாங்கல்ல வேலூரில், ஆமாம் அது கரெக்டு தான், தண்ணியாக இருந்தது உங்கள் கண்ணில் ரெட்டினால், இப்போ அது கட்டி ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னப்ப, இப்போ என்ன பண்ணலான்னா அந்த கட்டியை வந்து நாங்கள் நாளைக்கு காலையில் வாங்க ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணுவோம், அதில் அது உங்கள் கண் வரைக்கும் போகும், அது வந்து டு வாட் எக்ஸ்டென்ட் ஒரு ஐ இஸ் அஃபெக்டட், எந்த அளவுக்கு கண் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டு, லேசர் சிகிச்சையா இல்லை அறுவை சிகிச்சையா மருந்து மாத்திரையா அப்படின்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு. என்னென்னா ஊசி போடுறதுன்னு ஸ்கூலில் படிக்கும்போது ஊசி போட வருவாங்க முனிசிபாலிட்டிலேருந்து, அப்போயே நான் ஜம்ப் பண்ணி ஓடி போய் கக்கூஸில் போய் ஒளிஞ்சுக்குவேன். அது மாதிரி எனக்கு பிடிக்காது அதெல்லாம். அப்புறம் என்ன பண்ணுவேன், டை இன்ஜெக்ட் பண்ணுவேன்னா கை வழியாக ஏதாவது ஊசி மாதிரி ஏதோ விட்டு அப்படியே கண் வரைக்கும் அது போகும் போல் இருக்குது அப்படின்னு நான் கற்பனை பண்ணிட்டேன் முட்டாள்தனமாக.
அப்போ தான் ஹஜ்ரத் மாமா ஞாபகமே இருந்துச்சு. ஹஜ்ரத் மாமா இருக்காங்களே, அவங்கள்ட்ட தான் சொல்லணும், நம்ம தேவையில்லாமல் இங்கே சொல்லிட்டோமேன்னு சொல்லி அப்போ ஹஜ்ரத் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ ஹஜ்ரத் மாமா லக்கீலி மெட்ராஸுக்கு தான் வந்திருந்தாங்க. அங்கே வந்து ஏதோ ஒரு ராயபுரம் மொழி ஏரியாவில் யாரோ ஒரு டிசேபிள், இந்த டிசேபிள் யாருன்னா சவுதிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி அனுப்பும் டாக்டர். அந்த டாக்டர் வந்து மாமாவுக்கு டிசேபிள். இப்போ டாக்டர்கள் மாமாவுக்கு டிசேபிள் வந்திருக்காங்க. அவர் வீட்டில் தான் வந்து மாமா தங்கியிருக்காங்க. அப்போ அந்த ராயபுரத்துக்கு என்ன வர சொன்னாங்க. மேட்ரு சொன்னேன். அப்படியா, சரிவா அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு ஆட்டோவில் போகிறேன். மழை பெய்யுது, கடுமையான மழை, தொப்பலாக நினைஞ்சு போகிறேன். அங்கே போய் தொப்பலை நினைஞ்ச பார்த்துட்டு டவல் கொடுத்து தொடச்சிட்டு வா முதல்ல அப்படின்னாங்க. தொடச்சிட்டு வந்தேன். தொடச்சிட்டு வரும் பாரு உட்காந்தேன். மேட்டர்லாம் சொன்னேன். அங்கே கேட்டாங்க, ஆப்ரேஷன் அதெல்லாம் வேணாம்ப்பா, வந்து மாத்திரம் சாப்பிட்டுக்க, ஆப்ரேஷன்லாம் வேணாம், மறக்கின்ற ஞானத்தை பயன்படுத்து அப்படின்னாங்க. மறக்கின்ற ஞானமா? அது என்ன மாமான்னு கேட்டேன். என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உன்ட்ட, நோய் இல்லாமல் தான் நீ என்ன பண்ணுவேன்? ஆமாம், ஒரு நோய் வந்துடுச்சு, அந்த நோய் இல்லாமல் தான் நீ என்னெல்லாம் பண்ணுவியோ அதெல்லாம் நோய் வச்சுக்கிட்டே பண்ணு அப்படின்னாங்க. நல்லா யோசிக்கணும். டாக்டர்கள் பொதுவாக சொல்கிற அட்வைஸுக்கு இது நேர் எதிரானது. ஏதாவது கண்ணில் பிரச்சனைனா முதல்ல டாக்டர் என்ன சொல்லுவார், டிவி பார்க்காதீங்க, ஃபோனை இந்த காலத்து வந்து ஃபோனை பார்க்காதீங்க, படிக்காதீங்க, எழுதாதீங்க, உத்து பார்க்காதீங்க, கண்ணு ரெஸ்ட்டு கொடுங்க. இதுதான் அவங்கள எல்லோரும் சொல்லுவாங்க. இதுதான் லாஜிக்கலாகவும் நமக்கு தெரியும். ஹஜ்ரத் மாமா அதுக்கு நேர் மாறாக அவனு சொன்னாங்க. அது என்னன்னா, ஒருவேளை உனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னா என்ன பண்ணுவியோ அதை பண்ணு அப்படின்னாங்க. பிரச்சனை இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னா, படிப்பேன், எழுதுவேன். நான் ஹஜ்ரத் மாமாவுடைய சின்சியரான டிசைப்பிளில் ஒரு ஆள். அதனால் ஹஜ்ரத் மாமா சொல்லிட்டா எனக்கு வந்து அது அல்லாஹ் சொன்ன மாதிரி. அதனால் நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். க்ளோஸாக உட்காந்து படிப்பேன், நல்லா அந்த டிவி பார்ப்பேன், எழுதுவேன். அப்போ கூட உடனே அது சரியாக போயிடல. ஒரு மாதம் ஆச்சு. ரெண்டாக தான் தெரியுது. அதில் குறையவே இல்லை, அந்த தீவிரம் குறையவே இல்லை, கூடின மாதிரியும் தெரியல, அது அப்படியே இருக்குது. அப்போ எனக்கு ஒரு மாதம் கழித்து ஒரு பயம் வந்துடுச்சு. என்னென்னா, கண்ணு பொட்டையாக போயிடுமோ, கண்ணு தெரியாமல் போயிடுமோ, கண்ணு தெரியாமல் போனால் என்ன பண்ணுறது? ஜான் மில்டன் மாதிரி பெரிய கண்ணு தெரியாமல் போனால் காவியம் எழுத முடியுமா? அதனால் எழுத முடியாது. கண்ணு தெரியாமல் போனால் பிச்சை தான் நடக்கும் இந்தியாவில். அதனால் வந்து பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கல, காப்பாற்றணுமே, இது மாதிரிலாம் யோசனை வந்துடுச்சு. அப்போ ஹஜ்ரத் மாமா டிசைப்பிள்ங்கிற வட்டத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ என்ன பண்ணேன், அப்போலாம் வந்து இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, இந்த கருப்பு ஃபோன் தான், சுற்றுற ஃபோன் தான் அது. அந்த ஃபோன் போட்டு மாமாட்ட கேட்குறேன் ஒரு டவுட். மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு மாதமும் இருக்கிறேன், ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை மாமா அப்படின்னு. அதுக்கு மாமா ஒரு பதில் சொன்னாங்க. செருப்பால் அடிக்கிறது வந்து நேரில் இருந்தால் செருப்பு எடுத்து அடிச்சிடலாம், தூரமாக இருந்தால் செருப்பு அங்கேருந்து அனுப்பி விடுறது. நாகூரில் இந்த செருப்பு வந்து ஆம்பூரில் வந்து என்னை அடிக்குது. என்ன பதில் சொன்னாங்கன்னா, உன்னை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொன்னது மட்டும் செய் அப்படின்னாங்க. செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. மறுபடியும் என்ன பண்ணேன், தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு குருவை சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு மறுபடியும் தீவிரமாக படித்தேன், எழுதினேன், எல்லாம் பண்ணேன். அது மாதிரியே தான் கலங்களாகவே தான் இருந்தது. ஒரு 10 நாள் போயிருக்கோம். ஒரு நாள் கண்ணை முடித்தேன், கலங்களா இல்லை, நல்லா இருந்தது. கண்ணை கசக்கிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. கண்ணை கழுவிட்டு பார்த்தேன், கண் நல்லா இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு கண். இதுதான் வந்து மறக்கின்ற ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெடிக்கல் வேர்ல்டு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நேர் எதிரானது. ஒரு பிரச்சனை வந்தால் இது செய்யாதீங்கன்னு தான் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹஜ்ரத் மாமா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்தால் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஞானிகளுடைய வழிமுறையே இதுவாகத்தான் இருக்கும் போல். எனக்கு ஷிரடி சாய்பாபா அவங்க முஸ்லீம் தான், அவங்க இந்துவாக்கி கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க, அது வேறு கதைன்னு வச்சுக்கோமே. சாய்பாபா வந்து ஒருத்தனும் அவருடைய சிஸ்டருக்கு வந்து வயிற்றால போகுது. வயிற்றால போனால் சாய்பாபாட்ட சொல்கிறாரு, சாய்பாபா மல்லாக்கொட்டையை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து சாப்பிடுங்கிறாங்க. மல்லாக்கொட்டையை வந்து வயிற்றால பரப்ப சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பிச்சுக்கும் அது. ஆனால் கொடுக்குறது யார்? ஒரு ஞானி. சீடர் வாங்கி மறுபடியும் சாப்பிட்றாரு. இன்னும் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் நேரத்தை பிச்சுட்டு தான் போகுது. மறுபடியும் கொடுக்குறாங்க. ஒரு 2 மணி நேரம் அவர் வாங்கி சாப்பிட்றாரு, ஒன்றும் சொல்லாமல் ஸ்டாப் ஆகிடுது. அப்போ இதுதான் ஞானிகளுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க எது செஞ்சாலும் எது சொன்னாலும் அது எல்லாமே நமக்கான தீர்வாக
நமக்கான மருந்தாகத்தான் இருக்கும். அப்போ அவங்க மேலே ஒரு முழு நம்பிக்கை 100% நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவங்க தான் நமக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு கற்றுக் கொடுக்குறவங்க, அவளியான யாருன்னு கற்றுக் கொடுக்குறவங்க, அல்லாமல் யாருன்னு காட்டுறவங்களே அவங்க தான். அவங்க மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்னுடைய கண் பிரச்சனை தீர்வானதே என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதங்களில் அது ஒன்றா இருக்கும்.